யார் நீ? எந்த ஜெயமதா கோட்டை வாய்ப்பில் வந்திருக்கிறோம். நீ என்னடாம்பி? நான் தான் காவல்காரன். எந்த கோட்டையில் காவல் புரிந்து கொண்டிருக்கிறாய்? அவ்வளவுதானே. நீ யார்? நீ நான் யாரிடம் உனக்கு தேவையா? என்னவென்று சொல்ல வேண்டுமா? என்னுடைய பெயர் உனக்கு முக்கியமாக தேவை. இருந்தாலும் பரவாயில்லை, நான் தான் மோட்சம் திறந்தவன். முட்டை துன்றியா? நீ எல்லாம் முட்டை துண்ணுதான் விலை 7 ரூபாய் விக்குது. மோட்சம் திறந்தவன் கூறி இருக்கிறேன். மோட்சம் திறந்தவன் என்றால் என்னென்ன தெரியுமா? 3 ஆசைகளை அறவே வெறுத்தவன் என்று பொருள். என்ன ஆசை? என்ன ஆசை தெரியுமா? மண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, பொருளாசை, மிக முக்கியமானது பெண்ணாசை. செத்து எதற்காக? ஒரு ஆண் மகனா வந்துட்டா மண்ணாசை இல்லாம இருந்தாலும் இருக்கலாம், பொருளாசை இல்லாம இருந்தாலும் இருக்கலாம், பெண்ணாசை இல்லாம நீ எதுக்கு இந்த உலகத்துல வாயிற? வண்டியில வேன்ல கவுரு இருக்கு, தூக்கு மாட்டி செத்துரு. ரெடியா வச்சிருக்கிறியா? அதை நீ எடுத்துன்னு போய் மாட்டி செத்து போடி. நீ இருந்தாலும் பொன் உலகத்தில் இருக்கக்கூடியவன் நான், தேவ உலகத்தில் இருக்கக்கூடியவன் நான், தேவர்களுக்காக சகாயம் செய்யக்கூடியவன் நான். ஆகையினால் தான் எந்த பெண் ஆசை அறவே துறந்திருக்கிறேன். சரி, அப்படி என்றால் உங்க பெயர் என்ன? என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். யாரு? நாதரு? நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் இப்போது எதற்காக வந்திருக்கீங்க? எந்த ஜெயமதா கோட்டையாளக்கூடிய ஜெயமதா சூரனை பார்க்க எழுதுவதற்காக வந்திருக்கிறேன். அப்படி ஆகட்டும், வாருங்கள். புண்ணாக்குடா புண்ணாக்குடா புண்ணாக்கு. யாரு புண்ணாக்கு? நானா புண்ணாக்கு? புண்ணாக்கா? நீதான் என்னடா என்னடான்னு கேட்க. என்ன ஐயா? யாரோ ஒரு பேர் சொன்ன. ஐயா உங்க பேர் எது? என்னுடைய பெயர் இப்பொழுதுதான் சொல்லினேன். என்னுடைய பெயர் தான் நாரத மகாமுனிவர். ஐயா இப்பதானே சொல்லி இப்பதானடா சொன்னேன். என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். ஐயா நம்ம இப்பதானே சொல்லி என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். தெரியாம கூத்தாட வந்துட்டாங்க. தெரியாம தான் இங்க போயிட்டு எப்படி சொல்றேன் பாரு. ஐயா நாரதர் புள்ள பிரம்மதேவன் வந்துறான். என்னடா மாத்தல உண்டா? செட்டாதான் மாத்துவாங்க. சரி விடு. ஐயா உங்க அடையாள பொருள் எதுனா இருந்தா கொடுங்க. நான் வந்திருப்பது உன்னுடைய எனக்கு தெரிய வேண்டாம். அடையாள பொருள் வேண்டும், அவ்வளவுதானே. என் கரத்தில் இருக்கிறது யோக தண்டு. யோக தண்டம் கிடையாது, ஒன்னும் கிடையாது. செஞ்சில ஷேவ் பண்ணலான்னு இறங்கினா சலூன் கடைக்கு பின்னாடி முட்டு கொடுப்பாங்க பாரு, அதை திருன்னு வந்துட்டாங்க. முட்டு கொடுக்குற கட்டியாடா முட்டு கட்டு. ஞானிகளின் கரத்திலே இருக்கக்கூடிய யோக தண்டு. ஐயா நம்ம கோட்டையை தேடி, கோட்டையை தேடி நம்ம சபையை நாடி, சபையை நாடி அந்த நாரத மாமுனி அவர் வெளியே இருக்கிறார். வெளிப்புறத்திலே இருக்கிறார். அப்படி விளக்கமா சொல்ல வந்திருப்பது யாரு? நாரத மகாமுனிவர். கன்யமை அசுவருக்குள்ளே 7 லோகமா பவனி வரக்கூடியவர். அவர் எப்படி அடுத்து வர வேண்டும்? அப்படி மரியாதையுடன் அடுத்து. அப்படி ஆகட்டும். ஐயா மரியாதையா வாங்க. எடாம்பே மரியாதையா வா. எடா தம்பி மரியாதையா வா. எடாம்பே ஏய் அத வாடா மரியாதையா. நாராயணா எப்படி மரியாதையா வாங்க. மரியாதையா பா. மரியாதையா வாடா. ஏய் வாடா 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 வாடா. இதான் மரியாதையா? அட மரியாதையில மண்ணவாரி போடா. ஜென்மத்தை செருப்பால் அடிக்கும். மூஞ்சில மோர் கோயம்பு ஊத்தா. சீப்பால வாடா. அட மூஞ்சில மோர் கோயம்பு ஊத்தா. ஆச்சார பேடையே, அபலட்சணமே, யமநேர வாகனமே, கூரை எல்லா வீடே, குட்டி செவரு, இதுவா மரியாதை? ஏய் கை கட்டி வாய் பத்தி தலை குனிந்து பணிவாக வாங்க சாமி. அப்படி கொண்டு வா சாமி. எடாம்பே வாங்க. எடாம்பே மரியாதை வாங்க. எடா தம்பி அம்மா மரியாதை அவர் என்ன கவலைக்கு வராத மாடா? அவரு கவலைக்கு வராத மாடா இல்ல வண்டிக்கு வராத மாடா? கவுரு போட்டு வர. சரி விடு மாடையா. போராஜ பாதாரத்தை சுவாமி
அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுது இமாச்சலம் செல்ல வேண்டும், சிவனை கோயில் வேண்டும், அரிய பெரிய வரத்தை நீ வாங்க வேண்டும். அரிய பெரிய வரம் என்று கூறினாயே, எவ்வித வரா? என்னென்ன வரம் தெரியுமா? சக வரம், வேக உடல், போக சகா. அதுவும் தவிர எந்த 7-14 உலகங்களிலே இறக்கக்கூடிய எந்த ஓர் ஆஞ்சிவன் எந்த களால் அழிவென்பதை வரக்கூடாது என்ற வரத்தை பெற வேண்டும். எனக்கு இறப்பு என்பதை இல்லை என்று கூறுகிறார். எப்பொழுதுமே கிடையாது. சுவாமி, செல்கிறேன் கைலாயா, காண்கிறேன் பரவனை, கேட்கிறேன் வரத்தை, பெற்று வருகிறேன். சொல்லிய வார்த்தையை கேட்டு சென்று கொண்டிருக்கிறான் சுரேந்திரன். என்ன நடக்கிறது என்பதை பின்தொடர்ந்து கவனிப்போமே. நாராயண் நாராயண் நாராயண். பன்னீர் மலை சோரியும் எங்கள்
பார்த்த செய்தி எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவலை இதுவரை காலமே வணங்க அப்படியா எனக்கு முன்பதாக வரக்கூடியவர் என்ன கால தாமதம் ஐயா எங்க வீட்டுல இருக்கிறவர் வச்சு அவள நானும் பேசி கொஞ்சம் நாங்க இருவரும் ஏறிட்டோம் பஸ் செஞ்சு அங்க வித்துனது வெள்ளரி பிஞ்சு அதுல வாங்கின 5 சாப்பிட்டு நீங்க இடிச்சு நெஞ்சு என்னடா கால தாமதம் என்றால் வெற்றி கதைகளை கொட்டி அழைத்து விட்டாய் அடிதினம் நடக்கக்கூடியது என்ன ஆடல் பாடல் அபிநயம் அரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா நால்வரும் நாட்டியம் ஆட அதை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் தேவர்க்கெல்லாம் தலைவா அரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா எங்கள் நால்வரையும் மனதார வாழ்த்துகள் சுவாமி. ஊர்வசி மேனகா திலோத்தமா நால்வரும் நலமுடன் வாழ வேண்டும் சுவாமி. இங்க என்ன நடக்குது, அவன் என்ன பண்ணிட்டு உலகம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க முன்னாடி வாய்த்திருந்தீங்க, நான் பின்னாடி வாய்த்திருந்தேன். பின்னாடி வாய்த்து மூஞ்ச பாரு எப்பயுமே முன்னாடி வாய்த்த கூடாது ஐயா. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். என்ன குறை? எந்த குறையா இருந்தாலும் பின்னாடி தான் வாய்த்தணும். பின்னாடி தான் வாய்த்தணுமா? பரவாயில்லடா, அறிவில் சிறந்த பண்ணி. வேண்டாம், இது என்ன தேவலாமா உங்ககிட்ட பஞ்சாங்க ஒத்துக்குண்ணா. மாம்புலியோ மாம்புலி, மாம்புலிக்கார பொண்ணாடி சுத்து மாம்புலி தேவலாமா பஞ்சாங்க 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 பஞ்சாங்கம்மா, இது பஞ்சாங்க பஞ்சாங்கம்மா உடம்பு அறிவு என்பது கிடையாது உனக்கு. அது அடமானம் போட்டு ஏன் மூளை என்பது கிடையாதா? அது வந்து அடத்தோடப்ப கட்டை அழகு. இந்த நாட்டிய மதுரை எழுத்து காரணம் என்ன? துண்ணு புட்டு தூங்கும். நீ என்னடா சொன்ன? துண்ணு புட்டு தூங்கும். அதுதான் போறோம். ஐயோ அதுக்கு தான் வந்து துண்ணு புட்டு. ஐயோ நாங்க தான் நடந்த 11 மணி வரையிலும் வேண்டல.